Let x be the rational expression. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அதை நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். எக்ஸை வச்சு சப்ராக்ட் பண்ணும்போது இது கிடைக்குதான். ஓகேவா? அப்போனா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது இந்த சைடு வருது, அப்ப மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வரும்போது பிளஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎபிசியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 8 8, சென்டராக இருக்கிறது ப்ளஸ் 6. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு வரணும், அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6ன்னு வரணும். ஃபோர் இன்ட்டு 2 8, 4 + 2 6. ஸோ இதுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து இதை பாருங்க, x³ + 8 அப்படின்னு இருக்கு. இதை x³ + 2³. இப்போ இது பார்க்க a³ + b³ ஃபார்முலா மாதிரியே இருக்கு. a + b a² - ab + b². ஏங்கிறது x, bங்கிறது 2. So x + 2 x² - 2x + 2² வந்து 4. ஸோ இதுக்கு பதிலாக இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக இது எழுதிக்கிறேன். 4 + xனால x + 4னால ஒன்று தான். x + 4 x + 2 பை இதுக்கு பதிலாக இது எழுதிக்கலாம். x + 2 x² - 2x + 4 -3 by x² - 2x + 4 = x. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ ஒரே அதை எழுதிக்கலாம். x² - 2x + 4 மேலே பார்த்தீங்கன்னா x + 4 - 3. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா x + 1 by x² - 2x + 4. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் x + 1 divided by x² - 2x + 4. Thank you for watching.